தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7 இவ்வாறு கூறுகிறது. ஜப்பான் போன்ற நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் நாடுகளில் மிகப்பெரிய கட்டிடங்கள் நிலநடுக்கத்தின் போது சீட்டுக்கட்டு போல சரிந்து விடுவதில்லை. இதற்கு அவர்கள் பயன்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம் பேஸ் ஐசோலேஷன். கட்டிடத்தை நேரடியாக தரையோடு இணைக்காமல் தரைக்கும் கட்டிடத்திற்கும் நடுவே ரப்பர் மற்றும் ஈயத்தால் ஆன பெரிய பேரிங்குகளை வைத்திருக்கிறார்கள். நிலநடுக்கம் ஏற்படும் போது தரை பயங்கரமாக அதிர்ந்தாலும் அந்த அதிர்வை இந்த ரப்பர் அமைப்புகள் உறிஞ்சு கொள்ளும். கட்டிடம் கீழே விழாமல் மென்மையாக ஆடுமே தவிர உடையாது. வெளியே என்னதான் பேரதிர்வு இருந்தாலும் அந்த பாதுகாப்பு அமைப்பு கட்டிடத்தை ஒரு அரணான கோட்டை போல பாதுகாக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் துறை சார்ந்த தொழில்களிலும் பொருளாதார ரீதியாகவோ திடீர் நிலநடுக்கங்கள் வரலாம். எல்லாம் முடிந்து விட்டது, நான் சரிந்து விடுவேனோ என்ற பயம் உங்களுக்கு ஏற்படலாம். வேதம் இன்று உங்களுக்கு சொல்லும் ரகசியம், கர்த்தர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஜப்பானிய கட்டிடங்களை பாதுகாக்கும் அந்த ரப்பர் பேரிங்குகள் போல தேவன் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறார். சோதனைகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அசைக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் சரிந்துவிட மாட்டீர்கள். உங்களை அவர் ஒரு கோட்டையை போல சூழ்ந்து பாதுகாப்பார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். எனவே உங்கள் பலவீனமான நேரங்களில் அவரே உங்கள் பலமாக மாறுவார். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் கனவு கோட்டை பாதுகாப்பாக இருக்கிறது. ஆமீன்.